I had some issues with my Z900. That's my Maximus. வண்டி எப்போவுமே சர்வீஸ் சென்டரில் வந்து புதுசாக வர மாதிரி தான் வருது. என்னடா அது வைப்ரேஷன் டே, ஐயோ ராமா, ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் சர்வீஸ் சென்டர் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பேசிக்காக. Hey guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். COVID wave is like killing everybody, so everyone be safe and be precautionoட இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளில போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து டே 3 நம்ம வண்டி வந்து சர்வீஸ் கொடுத்துருந்தோம் அந்த இஷ்யூனால். ஸோ நம்ம வீடியோ பார்க்காதவங்க, ப்ரீவியஸ் வீடியோ இதில் செக் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹேட் சம் இஷ்யூஸ் வித் மை Z900. தட்ஸ் மை மேக்ஸிமஸ். ஸோ ஒரு 3 கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த கப்புள் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஸோ சீரியஸ். ஸோ அதனால் வந்து வண்டியை கொடுத்துருந்தேன். 3 நாள் ஆகும் ஸோ நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் ரெடி ஆகிடுச்சின்னு கால் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங். ஸோ இது வந்து சர்வீஸ் சென்டர் மேனேஜரோட வண்டி தான் அது. இந்த வியூ கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரோடு முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வண்டி பிக்கப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் போகிறோம். நானும் இங்கே வெளில போகிறதே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் டு பி இன் ஹோம் ரைட் நவ் இந்த சிச்சுவேஷனில். ஸோ இப்போ வண்டி போய் எடுத்துகிட்டு வண்டியை ஒரு தடவை எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சான்னு பார்த்துட்டு தென் வி கோ டு கம் பேக் டு ஹோம். அவ்வளோதான் நம்ம ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோட கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிட டப்புன்னு. ஏன்னா இந்த ரோடை நீங்கள் பல தடவை பார்த்துட்டீங்க வீடியோவில். அண்ட் நத்திங் மோர் டு ஷோ ஆக்சுவலி இந்த வீடியோவில். ஸோ சர்வீஸ் சென்டர் போய் தான் நம்ம வேலையே இருக்குது. ஸோ சர்வீஸ் சென்டர் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, சர்வீஸ் சென்டர் கிட்ட வந்தாச்சு. வாய்ஸ் வந்து கம்மியாக கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கேன் ஹெல்மெட்டுக்குள்ளே. ஸோ அதனால் வாய்ஸ் மேபி கம்மியாக கூட கேட்கலாம். எனக்கு ஆக்சுவலாக வண்டி வந்து ஷோரூமில் வந்து 3 நாள் விடுறதே ஒரு மாதிரி தான் இருந்தது. எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் இருந்தாலும் மேனேஜர் வந்து அண்ட் அவர் வந்து the way he speaks you come to know that டெஃபினட்டாக வண்டி வந்து டேக்கன் கேர் அப்படின்றது தான் இருந்தது. ஸோ சர்வீஸ் சென்டருக்குள்ளே போயிட்டு முதல்ல வண்டியை போய் நம்ம இருந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே செக் பண்ணிடலாம். என்னை தவிர யாருமே வந்து சென்னையில் கவாசக்கி ஷோரூமையும் சர்வீஸ் சென்டரும் அதிகமாக காமிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அடிக்கடி நான் தான் வரேன். பார்ப்போம். பாருங்க, மாஸ்க் போடாமலே போகிறானுங்க. எதுக்கு தான் அந்த பசங்க பிடிக்கிறானுன்னு தெரில. ஒரு மாஸ்க் போடுறதுல என்ன வந்தது அவங்களுக்கு? Come on guys, வந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வண்டி எப்போவுமே சர்வீஸ் சென்டரில் வந்து புதுசாக வர மாதிரி தான் வருது. வெளிச்சத்துலேருந்து பார்த்தா தெரியும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. ஓகே, புது ஆக்சஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கோம். நான் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ த கம்ப்ளைண்ட் வாஸ் இங்கே ஒரு ஸ்க்ராட்ச். ஸோ அதை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ராட்ச் நான் பண்ணல. பட் லாஸ்ட் டைம் சர்வீஸ் வந்தப்போ இது ஆயிருக்கு. அது நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீடியோ ரன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து விட்டு பெயிண்ட் அடிக்க சொல்லியிருந்தேன். ஸோ வாட் தேவ் டன் இஸ் தே புட் பவுடர் கோட்டிங் பண்ணிவிட்டு மேலே பெயிண்ட் பண்ணிடுறாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ரெஷ் புது பீஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியல. இங்கே வந்து கொஞ்சம் ஒரு கட் இருந்தது, அதையும் மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ தட் வாஸ் 1 கம்ப்ளைண்ட், 2 பெயிண்டிங். அதுக்கப்புறம் ஜென்ரலாக வண்டி நான் இனிமேட்டு சர்வீஸ் சென்டர் வெளில எடுத்தால் ஃபுல்லாக பார்க்கணுன்னு இருக்கேன். அதனால் தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக. சர்வீஸ் சென்டரில் நம்மளாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லெட்ஸ் see. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது. தட் மீன்ஸ் லைக் ஐடியல் ஆர்பிஎம் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ லெஸ் தென் 1000 இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா 1100 செட் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போம், குறையுது. ஸோ ஐடியல் ஆர்பிஎம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1000 கரெக்டாக இருக்கா. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் 900 800 இருந்தது. நீங்கள் ஜென்ரலாக த்ராட்டில் கொடுத்த உடனே வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிடுது. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அது சர்வீஸ் பண்ண சொல்லியிருந்தேன், சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செயினில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு தெரியுதா, ஃபுல்லாக ரஸ்ட்டு, ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆகுது.
ரொம்ப பேட் பெத்தட்டிக் கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் எப்படி வந்து செயின் ரஸ்ட்டாக இருக்குன்னு. போன வீடியோலேயே நான் போட்டிருப்பேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த செயின் எனக்கு தெரியல, எனக்கு மட்டும் தான் இப்படி ஆயிருக்கா இல்லை மற்ற எல்லா Z900 ஓனருக்கும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஃபைன். சரி ஓகே ஃபைன் கிளம்பும். ஓகே கைஸ் நம்ம கிளம்புவோம். போய் வண்டி ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுவோம். 5 மணி ஆகுது. ஸோ 5:40 வீட்டுக்கு போகணுன்னு பிளானு. வண்டி நம்மளே துடைக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுது. வண்டியில் கொஞ்சம் சின்ன ஸ்க்ராட்ச் ஆனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஐ திங்க் எல்லோரும் அப்படி தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் பண்ணலன்னா இனிமேல் பண்ணுங்கள், உங்களுக்கு வண்டியை பற்றி ஃபுல்லாக தெரிய வரும். ஓகே பா, ஹிமாலயன் உட்காந்துட்டு இந்த வண்டியில் உட்காரதுக்கு சின்ன வண்டியில் உட்கார மாதிரி இருக்குப்பா. am I feeling strange? yeah, it feels strange actually. அதுவும் அந்த மாதிரி குஷனில் உட்காந்துட்டு என்னடா அது வைப்ரேஷன் டே. ஐயோ ராமா, ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. சரி வண்டி பெட்ரோல் போடுவதுக்குள்ளே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு க்ரூசரில் ஒரு ஏடிவியில் உட்காந்துட்டு ஒரு நேக்கடோ சூப்பர் ஸ்போர்ட்டில் உட்காந்தாலே கம்ப்ளீட்டாகவே ஒரு பொசிஷனே ஃபுல்லாக எல்லாம் மாறிடுது. உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மேலே உட்காந்துன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஏறி மேலே உட்காந்துன மாதிரி. டேங்க் ஃபில் பண்ணுங்க, டேங்க் ஃபில் பண்ணும். கூகுள் பே ஒர்க் ஆகுதா? கட்டாச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க போதும். 12.4 கூகுள் பேசுங்களா? ஸோ வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் ஆக்சுவலாக இருந்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஹவர்ஸ் வண்டி விட்டு எடுக்கும் போது நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஜென்ரலாக வண்டி வந்து 360 டிகிரி ஃபுல்லாக வந்து நான் வாக் அரவுண்ட் பண்ணி செக் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் டைம் செக் பண்ணேன். பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண மறந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட ரைட் சைடில் வந்து இன்ஜின் கேஸ் ஒரு வாட் எவர் கிளச் சம்திங் வாட் எவர் கேஸ், அது அந்த அவுட்டர் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ராட்ச். பக்கத்தில் வந்து இந்த கிளச்சு பாக்ஸ் சம்திங் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அந்த டெக்னிக்காக தெரியல, அதுவும் வந்து ஸ்க்ராட்ச். அப்படியே ஒரு சின்ன நேர்கோடு ஒரு ஸ்க்ராட்ச் வந்தது. அப்புறம் அப்படியே அதே நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எக்ஸாஸ்ட்லேயும் வந்து லைட்டாக பட்டு. எல்லாமே ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். இதை நான் எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு தெரில. பட் ஆனால் வந்து நான் அடுத்த ஒரு 2 டேஸ்லேயே வந்து நான் டேரெக்டாக வந்து அந்த மேனேஜர் நான் சொன்னால மிஸ்டர் யோகேஷ் அவர் நேரில் நான் மீட் பண்ணேன். 10 hour டெலிவரி அன்றைக்கி, சாரி 10 hour லான்ச் அன்றைக்கி நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நான் சொன்னேன், ஸோ பிரதர் நோட் ஒன் இஷ்யூ, நீங்கள் எடுத்துன்னு வாங்க, நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. அவ்வளோதான், the thing is finished, அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வ். பிகாஸ் த கம்ப்ளைண்ட் வாஸ் நாட் டூ டீப்பாக இருந்தேன்னா வி குட் ஹவ் கான் டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் ஆனால் வந்து மேலே பெயிண்ட்டு தான் போனால வந்து ஜஸ்ட் வந்து பெயிண்ட்டை மட்டும் வந்து பக்காவாக புது வண்டி மேலே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் 2 things will happen. நீங்கள் சர்வீஸ் சென்டர் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேசிக்காக இங்கேருந்து போகும்போது கரெக்டாக தான் சார் போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஹியர் the thing is different. அதான் சொல்கிறேன், யோகேஷ் மேனேஜர், நான் திருப்பி அவர் பேர் சொல்கிற காரணம் வந்து உங்களுக்கு வந்து தெரியட்டுன்றதுக்காக தான். அண்ட் someone is doing good, let him be known to everyone. அதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அவர் வந்து சொன்ன உடனே ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம சரி பண்ணிடலாம், என் சைடில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் நான் வந்து செக் பண்ணுறேன் நான் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ நான் வந்து அந்த சொல்யூஷன் கொடுத்தோடனே ஐ வாஸ் ஓகே ஃபைன். எனக்கு வந்து வண்டி புது வண்டி மாதிரி நீங்கள் எப்படி ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து there's no point in coming and arguing அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. வி வெண்ட் ஸ்மூத். அதுக்கப்புறம் வந்து அது ப்ளஸ் வந்து வண்டி வந்து ஐடியலில் வந்து ஐ திங்க் இட் ஷுட் பி அரௌண்ட் 1000 கூட நினைக்கிறேன். 800 850 சம்திங் ஐடியல் இருந்தது நம்ம வண்டியோட ஆர்பிஎம்.
அதனால் என்ன ஆச்சுன்னா வந்து சடனாக ரன்னிங்கில் இருக்கும்போது வந்து வண்டி ஆஃப் ஆயிடுது. அதாவது சடனாக ஸ்லோ பண்ணும்போது when you are on taller gears, ஹையர் கியர்ஸில் இருக்கும்போது, செகண்ட் ஆர் தேர்ட் கியர்ஸில் இருக்கும்போது டிஃபால்ட்டாகவே வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிடுது. முக்கியமாக வந்து when we are taking a U-turn அது மாதிரினா டிஃபால்ட்டாக ஆஃப் ஆயிடுது. நீங்கள் வந்து இந்த நம்ம பிரேமோட பர்த்டே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல வந்து டேர்ன் பண்ணும்போது டப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. நான் கூட ஐயோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் இஷ்யூ. அதே மாதிரி நிறைய இடத்துல நடந்தது. சர்வீஸ் பிஃபோர் எனக்கு அந்த இஷ்யூ இல்லை, பட் ஆனால் ஆஃப்டர் சர்வீஸ் வந்து எனக்கு இஷ்யூ வந்தனால வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் த தேர்ட் மோஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் சான்ஸே இல்லைங்க, செம்மத்தியாக துரு பிடிக்குது. சர்வீஸ் சென்டர்லேருந்து வெளியில் போய் 4 நாள் தான் ஆச்சு, பட் ஆனால் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருச்சு. நான் WD-40 போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு வழியாக எடுத்துகிட்டு தான் வண்டி வந்து நான் அடுத்த நிமிஷமே மூவ் பண்ணேன். நான் அப்புறம் கொஞ்சம் லூவ் பண்ணேன். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்தேன். ஐ திங்க் அது வந்து என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவங்க எதுவும் லைக் ரொம்ப லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி லூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் அது. ஸோ தட்ஸ் வாட் த கம்ப்ளைண்ட் கைஸ். கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு டு ஃபுல்ஃபில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ப்ராப்ளம் இந்த பெயிண்ட் வந்து ஃப்யூச்சரில் இன்னொரு 6 மாதம் கழிச்சு ஒரு தட் உரியாமல் இருந்தால், ஃபீல் ஆஃப் ஆகாமல் இருந்தால் ஐ வில் பி மோர் ஆஃப் ஹாப்பி. அப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட் அது ஆக்சுவலாக சால்வ் ஆன இஷ்யூ ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ வந்து பவுடர் கோட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ நான் லைஃப் வரும்னு தெரியல. புது வண்டினா ஐ டூ நோ, பட் ஆனால் இது ஒரு இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்தில் போயிடுச்சுன்னா அந்த அகைன் இட்ஸ் a complaint. Anyhow, I was happy with the service. Last video சொல்லியிருப்பேன், we are not here to complain anyone, but someone is doing good job. மறக்காமல் வந்து let's say thank you. ப்ளஸ் வந்து வண்டிக்கு அக்சசரிலாம் ஃபிட் பண்ணியிருக்கேன். கவாசக்கியில் அக்சசரி வாங்கலை, நான் வந்து செப்பரேட்டாக வந்து ஆர்டர் பண்ணிருந்தது. இந்த பேண்டமிக்னால வரவே இல்லை நம்மளுக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து அது வந்து வந்துருச்சு. அண்ட் வந்தோடனே நான் வந்து வெளியிலலாம் ஃபிட் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே தான் கம்ப்ளைண்ட்டுக்காக வராமல் இங்கேயே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் வாட் இட் தட் இஸ் வாட் இட் இஸ் கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இஷ்யூ. ஏன் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்தோம் வண்டியை 3 நாளாக என் வண்டி இங்கே இருந்தது காரணமே. ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் சர்வீஸ் சென்டர் விட்டு வெளில எடுக்கும்போது வண்டியில் என்னென்னா செக் பண்ணுங்கள், எவ்வளோ டீட்டெயிலாக செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் விடும் போது அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க, லைக் வண்டியில் ஸ்க்ராட்ச் இருக்கா எல்லாம் அவங்க சுற்றி செக் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அதே இன்ஸ்பெக்ஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது நம்ம வண்டி எடுக்கும்போது நம்ம செக் பண்ணுறது எப்போவுமே நல்லது. பிகாஸ் இட்ஸ் அவர் ஹார்ட் ஏர்ன் மணி. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் கைஸ். ஸோ அவ்வளோதான். சர்வீஸ் சென்டர்லேருந்து டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறோம். நடுவில் எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. வாண்ட் கோ அண்ட் டேக் சம் ரெஸ்ட். ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற பேண்டமிக் சிச்சுவேஷனில் எங்கேயும் அலைய வரும்ல. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இஃப் இட் இஸ் ஓகே ஃபார் யூ கைஸ், மேக் ஷூர் யூ லைக் தி மேக் ஷூர் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். நிறைய வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ ஸ்பீட் வீடியோ ப்ளர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தட் இஸ் வேறு சம் ரீசன்ஸ் ப்ரோ. அதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. வியூவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து தேர் ஆர் சம் லீகல் இஷ்யூஸ். பட் நாட் இன் வரி. இப்போது போகும்போது அது ஷோ யூ சம் டீசன்ட் ஸ்பீட், நாட் த டாப் ஸ்பீட். நான் உங்களுக்காக அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதை ப்ளர் பண்ணாமல் நான் போடுறேன். ஸ்டே வாட்ச் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆக்சசரிஸ் என்னென்னலாம் வண்டி ஆக்சசரி ஃபிட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். பிகாஸ் வண்டி வாங்குகிற ரேட் மட்டும் கிடையாது, வண்டிக்கு அப்புறம் நீங்கள் ஆக்சசரி ஃபிட் பண்ணணும். அதெல்லாம் ப்ரொடெக்டிவ் ஆக்சசரிஸ், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். பிகாஸ் வண்டி ஆன் ரோட் பேஸோட வண்டி முடிய போகிறது கிடையாது. ஃப்ரம் தேர் யூ ஹேவ் டு இன்வெஸ்டிங் ஆன் சர்டன் திங்ஸ்.